வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சார். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி போர்டில் ஓப்பன் புக் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. எப்போன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா 17 சாரி 2014 ஓப்பன் புக்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க 2014. திருப்பி அது வேண்டாம்னு சொல்லி 2017 விட்டாங்க. இப்போ திருப்பி கொண்டு வரதுக்கு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆனால் எப்போன்னு சொல்ல அறிவிச்சிருக்காங்க கொண்டு வரேன்ட்டு. ஆனால் எப்படின்னு சொல்ல அதை ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் புக் எக்ஸாம் 2014 கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அது கிளிக் ஆகலன்னு, அது சரியாக இல்லைன்னு 2017 ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்னு இருக்காங்க. அதனால நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இன்னொன்று என்னன்னா, நம்ம சேனலில் எக்கச்சக்கமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துங்க. இப்போ நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது கிட்டத்தட்ட 6000 பேர் பார்த்துருக்காங்க. 4 பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என் வீடியோ ஷேர் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வரும். அதாவது நான் வீடியோ போடுறதுனால ஃபஸ்ட் இல்லைங்க, நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணதுனாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் மொபைலுக்கு போகும். ஜாஸ்தி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னா மொபைல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்னு ஓப்பன் பண்ண வரும். அந்த மாதிரி சொல்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஓரளவுக்கு விசுவாசமாக இருக்கட்டும். சிபிஎஸ்சி படிக்கிற பசங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. 9th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ ஓப்பன் புக் எக்ஸாம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நடைமுறை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது கொண்டு வரதுக்கு பிளான்ட்டுக்கு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் எப்போ என்ன சொல்ல நாங்கள் ஃபோட்டோ அப்லோட் மட்டும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ.